இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எஸ்தர் அதிகாரம் 9:21. அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து. பிரியமானவர்களே, யூதர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் சந்தோஷம் உண்டானதாம். சஞ்சலம் சந்தோஷமா மாறுச்சு, துக்கம் மகிழ்ச்சியாக மாறியது. 3 நாள் தேவ சமூகத்துல உபவாசித்து ஜெபித்த ஜெபம் பகைஞருக்கு நீங்களாக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்ததை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நீங்களும் துக்கத்தோடு இருக்கிறீங்க, சஞ்சலத்தோடு இருக்கிறீங்க. இந்த பிரச்சனை எப்படி என்னுடைய வாழ்க்கையை விட்டு மாறும், நான் ரொம்ப வேதனையோடு இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஏதோ ஒரு பிரச்சனை உங்க குடும்பத்துல ஒரு மனபாரம் கவலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது என்றால் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாவே, உண்மையே நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அவரையே நீங்க சார்ந்திருக்கும் போது உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதர்கள் இப்படிப்பட்ட நாட்களை மாதந்தோறும் ஆசரித்தார்களாம், ஒரு செலிப்ரேட் பண்ணார்களாம். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்கிற அற்புதங்களையும் ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் கொண்டாடும்படியாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். செபிப்போம். எங்க நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. சஞ்சலம் சந்தோஷமாகும், துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறினது போல அருமையான தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற சஞ்சலம் துக்கம் எசப்பா மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் கர்த்தர் மாற்றுகிறபடியினால ஸ்தோத்திரம். கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல டெலிவரியை காண உதவி செய்யுங்கப்பா. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. கடன் பாரங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கவலையோடு இருக்கிறாங்கப்பா, இந்த பலவீனம் மாறாதா என்று சொல்லி காத்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் அற்புத சுகத்தை கட்டளிடுவீராக. எல்லா பலவீன கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும். பிரிந்த குடும்பங்கள், உடைக்கப்பட்ட குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால ஒன்று சேரும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோப்பா. எல்லா கடன் பாரங்களை கர்த்தர் மாற்றுவீராக. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 10th 11th 12th எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணி கொண்டு படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷ ஞானத்தால் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் உங்கள் சஞ்சலம் சந்தோஷமாக, உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. உங்களுக்காக உடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.